எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு கருணைக்கிழங்கு ரெசிபி தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ ரொம்ப ஹெல்த்தியா, டேஸ்டியா, சிம்பிளா பிகினர்ஸ் கூட எப்படி பண்ணலாங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கருணைக்கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா, வாரத்துல நம்ம 2 முறையாவது எடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, வயிற்றுல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் நீங்கி பைல்ஸ் தொந்தரவு வரவே வராது. அவ்வளவு மருத்துவ குணம் இந்த கருணைக்கிழங்குக்கு இருக்கு. ஸோ இதை எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம் வாங்க. முதல்ல இந்த கருணைக்கிழங்க தோல் சீவி தண்ணியில அலாசிட்டு பொடி பொடியா நறுக்கி ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு அது கூட மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய் தூள் இதெல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊத்தி அடுப்புல ஒரு மூடி போட்டு சிம்ல நம்ம வேக வச்சிடலாம். ஓகேங்களா? சோ இதுக்கு வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அது 10 வெங்காயமாவது நம்ம எடுத்துட்டு அதை நம்ம தோல் சீவி தண்ணியில அலாசி எடுத்து வச்சுக்கலாம். அதை பொடி பொடியா நறுக்கிட்டு கடுகு, கருவேப்பிலை எல்லாம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, கருணைக்கிழங்கு நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இன்னொரு பேன்ல எண்ணெயை ஊத்தி கடுகு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் தாளிச்சிட்டு இந்த கருணைக்கிழங்க அது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஈஸியான ஹெல்த்தியான ஒரு கருணைக்கிழங்கு ரெசிபி ரெடி.